ஓம் சாந்தி. மே 16, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களை சீர்திருத்துவதில் கவனம் செலுத்துங்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். தந்தை ஒரு பொழுதும் எவரை குறித்தும் குழப்பமடைவதில்லை. ஆனால் அவர் உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். ஆகவே பயப்படுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. கேள்வி: உங்கள் நேரத்தை வீணாக்காமல் இருப்பதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் எதனை உங்களது விழிப்புணர்வில் கொண்டிருக்க வேண்டும்? பதில்: இது சங்கம யுக காலமாகும். நீங்கள் மாபெரும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வென்றிருக்கின்றீர்கள். தந்தை எங்களை வைரங்களை போன்று தேவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் இந்த விழிப்புணர்வை கொண்டிருந்தால் உங்களது நேரத்தை வீணாக்க மாட்டீர்கள். இந்த ஞானமே வருமானத்திற்கான மூலாதாரம் என்பதால் நீங்கள் ஒரு பொழுதும் உங்களது கல்வியை தவறவிடக்கூடாது. மாயை உங்களை ஷரீர உணர்வுடையவர்கள் ஆக்குவதற்கு முயற்சி செய்வாள். ஆனால் நீங்கள் தந்தையுடன் நேரடியான யோகத்தை கொண்டிருக்கும் பொழுது உங்கள் நேரம் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்படும். ஓம் சாந்தி. இவர் உங்களது தந்தை என்பதையும் எதனை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு சாபம் இடுவதற்கோ அல்லது உங்கள் மீது கோபம் கொள்வதற்கோ அவர் ஒரு சாது மகாத்மா போன்றவர் அல்ல. அந்த குருமார் போன்றோருக்கு பெருமளவு கோபம் உள்ளது. எனவே அவர்கள் தங்களை சபித்து விடுவார்களோ என நினைத்து மக்கள் பயப்படுகிறார்கள். இங்கு அவ்வாறு எதுவும் இல்லை. குழந்தைகளான நீங்கள் பயப்படும் வகையில் எதுவுமே இல்லை. விஷமத்தனமான குழந்தைகளே தந்தையை குறித்து பயப்படுகிறார்கள். ஒரு லௌகிக தந்தை கோபப்படுவார். ஆனால் இங்கே இந்த தந்தை ஒரு பொழுதும் கோபப்படுவதில்லை. அவர் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது விட்டால் உங்களது பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. நீங்கள் பிறவி பிறவியாக உங்களுக்கு ஓர் இழைப்பை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் எதிர்காலத்தில் உங்களை சீர்திருத்திக் கொள்வதற்காக தந்தை இதனை விளங்கப்படுத்துகின்றார். தந்தை குழப்பமடைகின்றார் என்றில்லை. தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, உங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கு நினைவு யாத்திரையில் கவனம் செலுத்துங்கள். அத்துடன் உங்களது புத்தியில் சுயதர்ஷன சக்கரத்தை வைத்திருப்பதுடன் தெய்வீக குணங்களையும் கிரகியுங்கள். நினைவே பிரதான விஷயமாகும். உலக சக்கரம் பற்றி ஞானம் மிக எளிதானது. அதுவே உங்களது வருமானத்திற்கான மூலாதாரமாகும். எவ்வாறாயினும் அத்துடன் கூடவே நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். இந்நேரத்தில் மக்கள் முற்றிலும் அசுர குணங்களையே கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் கூட அசுர குணங்களை கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் நீங்கள் அவர்களை அடிக்கக்கூடாது. அவர்கள் உங்களிடமிருந்து அவற்றை கற்றுக்கொள்வார்கள். சத்யுகத்தில் அவர்கள் இவை எதனையும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்கே குழந்தைகள் தங்களது பெற்றோரிடமிருந்து அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். பாபா ஏழைகளை பற்றியே பேசுகின்றார். ஆனால் செல்வந்தர்களுக்கு இங்கு இதுவே சொர்க்கம் போன்றுள்ளது. அவர்களுக்கு இந்த ஞானம் தேவையில்லை. இது ஒரு கல்வியாகும். கற்பித்து உங்களை சீர்திருத்தக்கூடிய ஓர் ஆசிரியர் தேவைப்படுகின்றார். எனவே தந்தை ஏழைகளை பற்றி பேசுகின்றார். அதாவது அவர்களது நிலைமை எவ்வாறு இருக்கிறது மற்றும் குழந்தைகள் எவ்வாறு சீரழிக்கப்படுகிறார்கள் என்பது பற்றியதாகும். குழந்தைகள் தொடர்ந்தும் தங்களது பெற்றோரை பார்த்தே கற்றுக்கொள்வதால் அவர்கள் அனைவரும் சிறு பிராயத்திலேயே சீரழிந்து போகிறார்கள். இந்த ஆன்மீக தந்தை கூறுகின்றார், நான் ஏழைகளின் பிரபு ஆவேன். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். மனிதர்களின் நிலைமை எப்படி ஆகிவிட்டது என பாருங்கள். உலகம் தமோ பிரதானமாக உள்ளது. அது தமோ பிரதானமாக இருப்பதற்கு ஓர் எல்லை உள்ளது. கலியுகம் ஆரம்பமாகி இப்பொழுது 1250 வருடங்கள் ஆகிவிட்டன. அதைவிட ஒரு நாள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இல்லை.
உலகம் முற்றிலும் தமோபிரதான் ஆகிய பொழுது தந்தை வரவேண்டியிருந்தது. தந்தை கூறுகின்றார், நான் நாடக பந்தனத்தினால் கட்டுப்பட்டிருக்கின்றேன். நான் வரவேண்டி உள்ளது. ஆரம்பத்தில் ஏழைகள் பலர் வந்தனர், செல்வந்தர்களும் வந்தார்கள். இரு வகையினரும் ஒன்றாகவே அமர்ந்திருப்பார்கள். நல்ல வசதியான செல்வந்த குடும்பத்தைச் சார்ந்த புத்திரிகள் இங்கு ஓடோடி வந்தார்கள். அவர்கள் தங்களுடன் எதனையும் கொண்டு வரவில்லை. அதிக அளவு குழப்பங்கள் ஏற்பட்டன. நாடகத்தில் எது நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்தது. இவ்வாறெல்லாம் நிகழும் என எவரும் எண்ணியதில்லை. பாபாவும் என்ன நடைபெற்றது என்று ஆச்சரியப்பட்டதுண்டு. அவர்களது வரலாறு மிக அற்புதமானது. அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளதே. பாபா அனைவரிடமும் கூறினார், நீங்கள் ஞான அமிர்தத்தை பருகப் போகின்றீர்கள் என கூறி, உங்களது வீட்டிலிருந்து கடிதம் கொண்டு வாருங்கள். பின்னர் அவர்களது கணவன்மார் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்து நஞ்சை கேட்டார்கள். இந்த குழந்தைகள் கூறினார்கள், நாங்கள் ஞான அமிர்தத்தை பருகிவிட்டோம். எனவே நாங்கள் எவ்வாறு உங்களுக்கு நஞ்சை கொடுக்க முடியும்? அவர்களிடம் இது பற்றிய பாடல் ஒன்று இருந்தது. இதுவே லீலைகள் என அழைக்கப்படுகின்றன. அவர்கள் சமய நூல்களில் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக செயற்பாடுகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து இவ்வாறு கூற முடியாது. எனவே இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் நாடகத்தில் தொடர்ந்தும் இடம் பெறுகின்றன. வேடிக்கைகள், விளையாட்டுகள் போன்றன உள்ளன. இங்கே இரு தந்தையரும் கூறுகின்றனர், நாங்கள் எதனையும் செய்யவில்லை. இது தொடர்ந்தும் நாடகத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற செயற்பாடாகும். சிறு குழந்தைகள் வந்தார்கள். அவர்கள் இப்பொழுது வளர்ந்து விட்டார்கள். டிரான்ஸ் செய்தியாளர்கள் குழந்தைகளுக்கென அற்புதமான பெயர்களை கொண்டு வந்தார்கள். பின்னர் அவர்களில் சிலர் ஓடிவிட்டார்கள். அவர்களது இப்பெயர்கள் மேலும் தொடரவில்லை. அவர்களின் பழைய பெயர்களே தொடர்ந்தன. இதனாலேயே பிராமணர்களுக்கென ஒரு மாலை கிடையாது. உங்களிடம் எதுவுமே இல்லை. முன்னர் நீங்கள் மாலையின் மணிகளை உருட்டியதுண்டு. இப்பொழுது நீங்கள் மாலையின் மணிகளாகி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பக்தி கிடையாது. இந்த ஞானம் புரிந்து கொள்வதற்காகும். இது ஒரு வினாடிக்கான ஞானமாகும். அவர் ஞான கடல் என அழைக்கப்படுகின்றார். நீங்கள் கடல் முழுவதையும் மையாக்கி காடு முழுவதையும் எழுதுகோலாக்கினாலும் அது முற்று பெறாது. இருப்பினும் அது ஒரு வினாடிக்கான விஷயமே ஆகும். நீங்கள் இப்பொழுது ஆல்பாவை அறிவீர்கள். எனவே நிச்சயமாக பீட்டா என்ற ராஜ்யத்தையும் நீங்கள் பெற வேண்டும். உங்கள் ஸ்திதியை அவ்வாறு ஆக்குவதற்கு, அதாவது தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகுவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்கள் என கருதி உங்களது எல்லையற்ற தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். இதற்கு முயற்சி தேவை. உங்களை முயற்சி செய்யுமாறு தூண்டுவதற்கு ஆசிரியர் இருக்கின்றார். எனினும் அது ஒருவரது பாக்கியத்தில் இல்லாதுவிட்டால் ஆசிரியரால் என்னதான் செய்ய முடியும்? ஆசிரியர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் உங்களிடம் லஞ்சம் வாங்கி உங்களை சித்தியடைய செய்வார் என்றில்லை. பாப்தாதா இருவரும் ஒன்றாகவே இருப்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாப்தாதா பல புத்திரிகளிடமிருந்து கடிதங்களை பெறுகின்றார். ஷிவ் பாபா மேற்பார்த்து பிரஜாபிதா பிரம்மா, நீங்கள் இந்த தாதா மூலமாகவே தந்தையிடமிருந்து உங்களது ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். திரிமூர்த்தி உள்ளனர். பிரம்மா மூலமாகவே ஸ்தாபனை இடம் பெறுகின்றது. பிரம்மாவை படைப்பவர் என்று அழைக்க முடியாது. அந்த தந்தை எல்லையற்றதை படைப்பவர். பிரஜாபிதா பிரம்மாவும் எல்லையற்றவரே. பிரஜாபிதா இருப்பாராயின் மக்களும் பலர் இருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் கூறுகின்றனர், இவரே கொல்லு பாட்டனார். ஷிவ் பாபா கொல்லு பாட்டனார் என அழைக்கப்படுவதில்லை. அவர் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையாவார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். பின்னர் அவர்கள் சகோதர சகோதரிகள் ஆகின்றனர். எல்லையற்ற வம்சாவளி விருட்சத்திற்கு பிரஜாபிதாவே தலைவராவார்.
ஒரு குலத்திற்கான வம்சாவளி விருட்சம் இருப்பதைப் போன்று இதுவும் எல்லையற்ற வம்சாவளி விருட்சமாகும். நீங்கள் ஆதாம் பிபி, ஆதாம் ஏவாள் என யாரை அழைக்கின்றீர்கள்? நீங்கள் பிரம்மாவையும் சரஸ்வதியையுமே அவ்வாறு அழைப்பீர்கள். வம்சாவளி விருட்சம் இப்பொழுது மிகவும் பெரியதாகிவிட்டது. முழு விருட்சமும் இப்பொழுது முற்றிலும் உக்கிய நிலையை அடைந்து விட்டதால் புதிதாக ஒன்று தேவைப்படுகிறது. இது பல்வகை சமயங்களின் விருட்சம் எனப்படுகிறது. பல்வேறு முக சாயல்கள் இருக்கின்றன. எந்த இருவரதும் முக சாயல்கள் ஒன்றாக இருக்க முடியாது. ஒவ்வொருவரது பாகத்தினதும் செயற்பாடுகள் வேறுபட்டவை. இவை மிக ஆழமான விஷயங்கள். சிறு புத்தி கொண்டவர்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. இது மிகவும் சிரமமானது. ஆத்மாவாகிய நான் சின்னம் சிறிய புள்ளி ஆவேன். பரம்பிதா பரமாத்மாவும் சின்னம் சிறிய புள்ளியே. அவர் வந்து இவர் அருகில் அமர்ந்திருக்கின்றார். ஓர் ஆத்மா பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருப்பதில்லை. பாப் தாதா இருவரும் இணைந்து நடிக்கின்ற பாகம் மிக அற்புதமானது. பாபா மிகவும் அனுபவம் வாய்ந்த இவரது ஷரீரத்தை எடுத்திருக்கின்றார். பாபாவை விளங்கப்படுத்துகின்றார். இவர் பாக்ய ரதமாவார். ஆத்மா இந்த கட்டடத்தினுள், அதாவது இந்த ரதத்தினுள் அமர்ந்திருக்கின்றார். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் எனது கட்டடத்தை அல்லது ஷரீரத்தை இத்தகைய தந்தைக்கு வாடகைக்கு கொடுப்பேனா? இதனாலேயே பாக்ய ரதம் என்று அழைக்கப்படுகின்ற இவரது ஷரீரத்தில் தந்தை அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களை வைரங்கள் போன்று தேவர்கள் ஆக்குகின்றார். முன்னர் நீங்கள் இதனை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சீரழிந்த புத்தியை கொண்டிருந்தீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இதனை புரிந்து கொள்கின்றீர்கள். எனவே நீங்கள் மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் உங்களது நேரத்தை வீணாக்க கூடாது. பாடசாலையில் உங்களது நேரத்தை வீணாக்கினால் தோல்வி அடைகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெகுமதியாக கொடுக்கின்றார். ஒருவர் அரசருக்கு பிறக்கும் பொழுது அது அவர் ஓர் அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வென்றுள்ளதை போன்றதாகும். ஏழைகளுக்கு அதனை ஓர் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு என கூற முடியாது. இதுவே அனைத்திலும் அதி உயர்வான அதிர்ஷ்ட லாபச்சீட்டாகும். நீங்கள் இதில் உங்களது நேரத்தை வீணாக்க கூடாது. மாயையுடன் குத்துச்சண்டை இடம்பெறுவதை பாபா அறிவார். மாயை மீண்டும் மீண்டும் உங்களை ஷரீர உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றாள். நீங்கள் தந்தையுடன் நேரடியான யோகத்தை கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்கள் முன்னிலையில் நேரடியாக அமர்ந்திருக்கின்றார். இதனாலேயே நாடகத்தின்படி நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவதற்காக இங்கு வருகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற விஷயங்களை நீங்கள் கிரகிக்க வேண்டும். இந்த நேரத்திலேயே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பின்னர் அது மறைந்து விடுகிறது. பல ஆத்மாக்கள் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள். அதன் பின்னர் அரை கல்பத்தின் பின்னர் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. அரை கல்பமாக நீங்கள் வேதங்களையும் சமய நூல்களையும் கற்று வந்தீர்கள். நீங்கள் பக்தி செய்து வருகின்றீர்கள். பிரதான விஷயம் உங்களுக்கு இப்பொழுது விளங்கப்படுத்தப்படுகிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். இந்த ஞானமே உங்களது வருமானத்திற்கான மூலாதாரமாகும். இதன் மூலமாக நீங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். அங்கே நீங்கள் அனைத்து சந்தோஷத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார், நான் உங்களுக்கு அத்தகைய எல்லையற்ற சொர்க்க சந்தோஷத்தை கொடுத்தேன். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள். பின்னர் அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். நீங்கள் ராவணனின் அடிமைகள் ஆகினீர்கள். இது ராமரதும் ராவணனதும் அற்புதமான நாடகமாகும். இது மீண்டும் இடம்பெறும். இது அனாதியானதும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுமான ஓர் நாடகமாகும். நீங்கள் சொர்க்கத்தில் சதா ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்கின்றீர்கள். இங்கே மக்கள் தங்களது ஆரோக்கியத்திற்காக, அதுவும் ஒரு பிறவிக்காக அதிக அளவில் செலவு செய்கிறார்கள்.
ஆனால் அரை கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன செலவு ஏற்படுகிறது? 1% கூட இல்லை. தேவர்கள் சதா ஆரோக்கியமானவர்கள். நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்கள் ஆகுவதற்காகவே இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவராலுமே அனைவரையும் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது சகல நற்குணங்களும் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். தந்தை உங்களை புதிய உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். நாடக நியதிப்படி ஒரு பிராமணர் ஆகாமல் உங்களால் தேவர் ஆக முடியாது. சங்கம யுகத்தில் நீங்கள் தந்தையிடம் வந்து அதி உயர்ந்த மரியாதா கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற அதி மேன்மையான மனிதர்கள் ஆகாமல் உங்களால் தேவர்கள் ஆக முடியாது. அச்சா, இன்று பாபா உங்களுக்கு ஆன்மீக அபியாசத்தை கற்பித்து ஞானத்தை பேசி நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என குழந்தைகளாகிய உங்களுக்கு எச்சரித்தும் உள்ளார். தீய அல்லது தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள். மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களது பாவங்களை அழிப்பதற்கும் உங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கும் நினைவு யாத்திரையில் முழு கவனம் செலுத்துங்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். 2. தேவர்கள் ஆக வேண்டுமாயின் சங்கம யுகத்தில் அதி உயர்வான மரியாதா கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கவன குறைவாக இருந்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஆசிர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞான கடலாகி இந்த ஞானம் என்னும் மேன்மையான பொக்கிஷத்தை ஒரு மகாதானியாக தானம் செய்வீர்களாக. தந்தை ஞான கடலாக இருப்பதை போல் அதே விதமாக நீங்களும் ஒரு மாஸ்டர் ஞான கடலாகி சதா தொடர்ந்தும் இந்த ஞானத்தை அனைவருக்கும் தானம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடன் அத்தகைய மேன்மையான ஞான பொக்கிஷங்களை வைத்திருக்கின்றீர்கள். இந்த பொக்கிஷங்களால் நிறைந்திருந்து உங்கள் நினைவின் அனுபவங்கள் மூலம் பிறருக்கும் சேவை செய்யுங்கள். ஒரு மகாதானி ஆகி நீங்கள் பெற்றுள்ள பொக்கிஷங்களை தொடர்ந்தும் தானம் செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக இந்த பொக்கிஷங்களை தானம் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக அவை அதிகரிக்கும். ஒரு மகாதானியாக இருப்பது என்றால் கொடுப்பது என்ற அர்த்தமல்ல, ஆனால் உங்களை மேலும் அதிகமாக நிரப்பிக் கொள்வது என்பதாகும். ஸ்லோகம். வாழ்வில் ஜீவன் முக்தி அடைந்திருப்பதுடன் உங்கள் ஷரீரத்திலிருந்தும் பற்றற்றவராகவும் இருங்கள். ஷரீரமற்றவராகுவதே முயற்சியின் இறுதி ஸ்திதி ஆகும். ஓம் சாந்தி. மாதேஸ்வரி மம்மாவின் இனிய மேன்மையான மகாவாசகங்கள். பரமாத்மாவின் முன்னிலையில் குமாரிகளினதும் தாய்மார்களினதும் துறவரம் ஒரு மறைமுக வடிவமாகும். இந்த குமாரிகளும் தாய்மார்களும் ஏன் துறவரத்தை மேற்கொண்டார்கள் என்ற எண்ணம் உலக மக்களுக்கு இப்பொழுது ஏற்பட வேண்டும். இது எவ்விதமான ஹத்தயோகமோ அல்லது செயல்களை துறந்திருப்பதன் வடிவமோ அல்ல, ஆனால் நிச்சயமாக முற்றிலும் இலகு யோகமும் ராஜயோகமும் கர்ம யோகமும் துறவரமும் ஆகும். பரமாத்மாவான பரம தந்தையே வந்து நீங்கள் மரணித்து வாழ்ந்து உங்கள் மனதையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் பௌதிக புலன்களையும் துறப்பதற்கு உங்களை தூண்டுகின்றார். அதாவது நீங்கள் நிச்சயமாக 5 விகாரங்களையும் முற்றிலும் துறக்க வேண்டும். கடவுள் வந்து கூறுகின்றார், தானம் ஒன்றை செய்தால் சகுனங்கள் அகற்றப்படும். அரை கல்பமாக இருந்த மாயையின் சகுனங்கள் ஆத்மாக்களை தூய்மையற்றதாக ஆக்கியுள்ளன. ஆத்மாக்கள் மீண்டும் தூய்மையாக்கப்பட வேண்டும்.
பாருங்கள், தேவர்களின் ஆத்மாக்கள் மிகவும் தூய்மையாகவும் பிரகாசமாகவும் உள்ளன. ஓர் ஆத்மா தூய்மையாக இருக்கும் பொழுது நோயிலிருந்து விடுபட்ட தூய சரீரத்தை பெறுகின்றார். நீங்கள் முதலில் ஒன்றை பெற்றாலே துறவரமும் சாத்தியமாகும். ஏழை ஒருவரின் குழந்தை செல்வந்தர் ஒருவரினால் தத்தெடுக்கப்பட்டால் அவர் ஏதோ ஒன்றை கண்டதாலேயே அந்த செல்வந்தரை தத்தெடுக்க அனுமதிக்கின்றார். ஆனால் செல்வந்தர் ஒருவரின் குழந்தை ஏழை ஒருவரினால் தத்தெடுக்கப்படுவதில்லை. எனவே இங்கே இது ஓர் அனாதை இல்லம் அல்ல. இங்கே மிகவும் செல்வம் நிறைந்தவர்கள் உள்ளனர். மிகவும் செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்த தாய்மார்களும் குமாரிகளும் இருந்த பொழுதிலும் உலக மக்கள் அவர்கள் மீண்டும் தம் தம் வீட்டுக்கு திரும்பிச் செல்வதையே விரும்புகின்றனர். எவ்வாறாயினும் அவர்கள் மாயையின் செல்வத்தையும் உலகியல் உடைமைகள் போன்றவற்றையும் முற்றிலுமாக துறக்கும் அளவிற்கு இங்கு அவர்கள் எதனை பெற்றார்கள்? இவர்கள் அவர்களிடமிருந்து பெற்றதை விட இங்கு அதிக அளவு அமைதியையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக பெற்றிருக்க வேண்டும். இதனாலேயே அவர்கள் அந்த செல்வத்தையும் உலக சொத்துக்களையும் நிராகரித்தார்கள். அது கோபிச்சந்த் அரசனும் மீராவும் தமது ராஜா ராணி வாழ்க்கையை, அதாவது தமது ராஜ்யத்தை துறந்ததை போன்றதாகும். இது இறை அதீந்திரிய அலௌகிக சுகமாகும். இதற்கு முன்னால் உலகியல் ஜடப்பொருள் சொத்துக்கள் எதுவுமே இல்லை. இங்கே மரணித்து வாழ்வதால் அமரத்துவ தாமத்தில் பிறவி பிறவியாக தாங்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அறிந்ததாலேயே அவர்கள் தமது பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். கடவுளுக்கு உரியவராக இருத்தல் என்றால் அவருடையவராகி அவரிடமே அனைத்தையும் அர்ப்பணிப்பதாகும். பின்னர் அதற்கு பிரதிபலனாக அவர் உங்களுக்கு அழியாததோர் அந்தஸ்து கொடுக்கின்றார். எனவே கடவுளே சங்கம யுகத்தில் வந்து உங்களுடைய இந்த ஆசையை பூர்த்தி செய்கின்றார். ஏனெனில் உங்கள் சரீரங்கள், மனம், செல்வம் அனைத்துமே விநாச ஜுவாலையில் எரிந்து சாம்பலாக உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே கடவுளின் பெயரில் அவற்றை ஏன் தகுதியானதோர் வழியில் பயன்படுத்தக்கூடாது? நீங்கள் இப்பொழுது இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் அழிய உள்ள பொழுது நான் எடுத்துக்கொண்டவற்றை வைத்து நான் என்ன செய்ய போகின்றேன்? சந்நியாசிகளையும் மண்டலேஸ்வரர்களைப் போன்று மாளிகைகளை கட்டி நான் இங்கு அதில் அமர வேண்டும் என்றில்லை. எனினும் கடவுளின் பெயரில் விதைகளை விதைப்பதால் நீங்கள் அங்கே பிறவி பிறவியாக அவருக்கு உரியவர்கள் ஆகின்றீர்கள். இது மறைமுகமானதோர் ரகசியமாகும். கடவுள் அருள்பவர். நீங்கள் 1 மடங்கை வழங்கினால் மாறாக நீங்கள் 100 மடங்கை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் இந்த ஞான பாதையில் முதலில் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு சகித்துக் கொள்கின்றீர்களோ இறுதியில் அந்த அளவிற்கு அந்த தாக்கம் இருக்கும். ஆகவே இப்பொழுதே முயற்சி செய்யுங்கள். அச்சா. ஓம் சாந்தி.